அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு அரசன் இருக்காரு. அரசனுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட வாயில் இருக்கிற பல்லு எல்லாமே விழுந்துட்ட மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. அவரு திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு தொட்டு பாக்குறாரு. நமக்கு பல்லெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கண்ணாடி முன்னாடி போய் பாக்குறாரு. பல்லு இருக்குது. அப்பதான் அவருக்கு நிம்மதி ஆகுது. சரி, இருந்தாலும் நமக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு? இந்த கனவுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜா ஆர்வமா இருக்காரு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஜோதிடரை வர சொல்லி ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பண்றாரு. ஜோதிடரே, இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. என் வாயில இருக்கிற பல்லு எல்லாமே விழுந்து எனக்கு பொக்க வாயா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ராஜா கேட்கும்போது, அந்த ஜோதிடர் நிறைய ஓலைச்சுவடி வச்சிருக்காரு. அதுல இருந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்க்கும்போது இந்த பொக்க வாய்க்கு உண்டான ஒரு பலன் அதுல இருக்கு. இப்போ அந்த ஜோதிடர் சொல்றாரு, உங்களோட மனைவி, குழந்தைகள், உங்க சொந்த பந்தம் எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இறந்து போவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ரொம்ப கோவம் வந்த உடனே எங்க சிப்பாயை கூப்பிட்டு, இவரை முதல்ல இந்த ஜோதிடரை பிடிச்சி போய் ஜெயில போடுங்க. இந்த ஆளு சொல்றதே சரியில்லை, போய் பேசுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி உள்ள போட்டாச்சு. இப்போ மனசே கேட்கல. என்னடா நம்ம இப்படி ஒரு கனவு கண்டுட்டோம், இந்த ஜோதிடர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு சரி, இன்னொரு ஜோதிடர் வர சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஜோதிடர் வர சொல்லி, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுக்கு உண்டான பலனை நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி அவரும் பாக்குறாரு. அவரு வச்சிருந்த மாதிரி ஓலைச்சுவடியவே இவரும் வச்சிருக்காரு. இவரு எடுத்து பாக்குறாரு. எடுத்து பார்த்துட்டு பலன் சொல்றாரு. ராஜாவே, உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லா உங்களோட குழந்தைகள், மனைவி எல்லாத்தை விடவும் உங்களுக்கு ஆயுள் ரொம்ப பலமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயி இவருக்கு நிறைய பொற்காசுகள் கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்புறாங்க. இதுல இந்த கதை முடியுது. 2 பேரும் சொன்ன கருத்து ஒண்ணுதான். ஆனா அவங்க சொன்ன விதம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சொன்ன விதம் தான் அந்த ராஜாவுக்கு கோபம் வர வச்சது. அதே விதம்தான் அவருக்கு பரிசு வழங்குறதுக்கும் உதவியா இருந்திருக்கு. ஒருத்தங்கிட்ட நாம சொல்ற விஷயம் எப்படி இருக்கு, அதாவது அத செயல்முறை அவங்கள பாதிக்காத மாதிரி சொன்னாக்கா பரிசு கிடைக்குது. அத நேரடியா சொல்லும் போது தண்டனை கிடைக்குது. இப்படிதான் இந்த கதையோட நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கரெக்டான ஒரு விஷயத்த கரெக்டா போய் சேர்த்துனா மட்டும்தான் நமக்கு அதன் பலன். இல்லைன்னா அதுவே தப்பா முடியறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சொல்ற விஷயத்துல ரொம்ப கவனமா நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் இருக்கணும் அப்படிங்கறத இந்த கதையில நாம தெரிஞ்சுக்கிறோம். நான் சொல்ற கதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் ரொம்ப தேடி பிடிச்சி வித்தியாசமா கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக முயற்சி பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே நண்பர்களே, இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.